Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். டிசம்பர் 1 இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மார்னிங் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிருச்சு. வெப்சைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸாம் ஃபீஸ்க்கான லிங்க் வச்சிருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா என்ரோல்மென்ட் நம்பர்னு இருக்கு. இதுல உங்க என்ரோல்மென்ட் நம்பரை போட்டு நீங்க சப்மிட்னு கொடுங்க. சப்மிட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போல தான் வந்து பேஜ் வரும். ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நேம், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்க செமஸ்டர், நீங்க என்ன ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்க ஷோ ஆகும். மற்ற எல்லா காலமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கா தான் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா கோர்ஸ் இன் கரண்ட் செமஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செமஸ்டர்ல உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்கோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோர்சஸ் இன் ப்ரீவியஸ் செமஸ்டர்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி செமஸ்டர்ல நீங்க ஏதாவது அரியர் வச்சிருக்கீங்க, ஏதாவது பேப்பர் நீங்க எழுத போறீங்கன்னா நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பேப்பர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணும். அப்பதான் உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். நான் பாத்தீங்கன்னா கரண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க இந்த காலம் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லாமே ஆட் ஆகிருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 760 ரூபாய். இந்த 4 பேப்பருக்கு 760 ரூபாய் வந்து ஷோ ஆகுது. செட்டட் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்டல் சார்ஜ் பாத்தீங்கன்னா 390 ரூபாய், மார்க் லிஸ்ட்டுக்கு 90 ரூபாய், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல நீங்க ஃபைனல் செமஸ்டர் எழுத போறீங்கன்னா மட்டும்தான் அங்க ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்வகேஷன் சர்டிபிகேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர்ஸ் நீங்க வந்து ஃபைனல் செமஸ்டர் எழுத போறீங்கன்னா நீங்க ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், கான்வகேஷன் ஃபீஸ் அதாவது டிகிரி சர்டிபிகேட்டுக்கு 1050 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். மத்தவங்க யாருமே வந்து பே பண்ண தேவையில்லை. மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஃபைனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அங்கே 0 தான் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு காட்டுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1240 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேப்பர்ஸ் மட்டும்தான் வந்து எழுத போறீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 1240 ரூபாய் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்மிட் டு வெரிஃபை அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ரோல் நம்பர், செமஸ்டர், ப்ரோக்ராம், கோர்ஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்னு உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்கோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன், பட் நான் நேட்டிவ்ல வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன், அந்த சென்டர் செலக்ட் பண்ணலாமானா தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு இதுதான் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற சென்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ல வந்து சேலம் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கேக்குது. நீங்க உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டா என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சப்மிட் ஃபார் பேமெண்ட் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் 4 ஆப்ஷன் வந்து காட்டும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐன்னு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெபிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். டெபிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணால் நமக்கு டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஷோ ஆகுது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1240 ரூபாய். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இமெயில் ஐடி, பேர் நேம் இதெல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். சில பேரோட கார்டில் வந்து ரூபேன்னு இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வீசா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் நவுன்னு கொடுங்க. ப்ரொசீட் நவுன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். கார்டு ஹோல்டரோட நேம், கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் மந்த், எக்ஸ்பிரேஷன் இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டுக்கு பின்னாடி 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அதையுமே வந்து கேட்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசிப்ட் வரும். அதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேம், ரோல் நம்பர், ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சென்டரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் கோடுக்கு வந்து பே பண்ணிருக்கீங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க, எந்த டேட்ல பே பண்ணிருக்கீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இது போல ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். இதை மறக்காம வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கிறதுக்கு இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூஃப். ஸோ இது போல தான் வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி எப்படி பே பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. சில சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டரை வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்றி தர மாட்டாங்க. ஸோ சென்டரை செலக்ட் பண்ணும்போதே கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அதே போல் சப்ஜெக்ட்ஸையுமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.